இப்போ நம்ம ஒரு கேமரா வாங்கியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து Insta360 அல்ட்ரா. Insta360 Go அல்ட்ரா அந்த கேமரா மாடல் நேம். ஸோ இது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமரா பார்த்தீங்க டீட்டெயில் ரிவ்யூ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து அப்படி என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 கிட்ட ஆச்சு எனக்கு வாங்கினது. ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ராட்சசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் Insta360 Go அல்ட்ரா. கடந்த 6 மாதமாக நான் இந்த கேமராவை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய உண்மையான அனுபவத்தை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்கலாம். இதோட முதல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் தாங்க. ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருக்கும். பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டில் இல்லைனா ஷர்ட்டில் கேப்பில் எங்கே வேணும்னாலும் மேக்னெட்டிக் மூலமாக ஈஸியாக ஒட்டிக்கும். சூப்பராக வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த குட்டி சைஸுக்கு வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அல்டிமேட்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக வருது. ஆனால் இதில் மைனஸ் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. தொடர்ந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் கேமரா கொஞ்சம் ஹீட் ஆகுது. அதே மாதிரி பேட்ரி பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுவீங்க, வ்ளாக்ஸ் எடுப்பீங்க, இல்லை பைக் ரைட் போவீங்கன்னா இந்த Insta360 Go அல்ட்ரா உங்களுக்கு ஒரு சூப்பரான கெட்ஜெட்டாக இருக்கும். இந்த குட்டி கேமரா விஷயமா ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே விஷயமா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.